Hi everyone, welcome to Films Fashion. And இன்னைக்கு திரும்ப உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்கோட நல்ல ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னாக்க கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், குற்ற உணர்வு. குற்ற உணர்வுனா என்ன நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, அது என்னன்னு தெரியும். குற்ற உணர்வுனா என்ன அப்படின்னாக்க நம்ம கடந்த காலத்துல நாம செய்த தவறுகள், அந்த தவறுகளுக்கு இன்னமும் நாம வருத்தப்பட்டு இருக்கிறது தான் குற்ற உணர்வு. ஐயோ நாம இதை செய்துட்டோமே, இது செய்யாம இருந்திருக்கலாமே, இதை நான் செஞ்சதுனால என்ன திரும்ப திரும்ப அதை சொல்லி மற்றவங்க என்ன காயப்படுத்துறாங்களே, என்னால அதுல இருந்து வெளியில வர முடியலையே அப்படின்ற ஒரு உங்களை உள்ள அரிச்சிட்டு இருக்கிற உணர்வுக்கு பேர் தான் குற்ற உணர்வு. சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்க தவறுகள் செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. தவறுகள் நடந்துருச்சு, அதுவும் பாஸ்ட்ல நடந்துருச்சு. சோ உங்களுக்கு இப்ப அந்த குற்ற உணர்வு இருக்கு அப்படின்னாக்க நீங்க அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்றீங்க. முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, திரும்ப நீங்க அதுலயே போய் விழுந்துடுறீங்க, உங்க பாஸ்ட்லயே போய் விழுந்துடுறீங்க. அது இன்னமும் உங்க மைண்ட்ல வந்து கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல உண்மை என்னன்னாக்கா அது உங்களை கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது, நீங்க இன்னும் அதை விடல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இன்னமும் நீங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க, அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். ஏன்னாக்க முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட யாராலும் மாத்த முடியாது. நீங்க போயிட்டு நான் அது பண்ணல, அப்போ நான் அதை பண்ணாம அதை மாத்த போறேன், முடியுமா உங்களால? கடவுளாலே முடியாது. சோ நடந்தது நடந்து போச்சுங்க. சோ நீங்க அதை எடுத்துக்கிறதுலதான் அந்த குற்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்கிறதும் அதை விட்டு விலகிறதும் நீங்க முடிவு பண்றதுதான். சோ என் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு பர்ன் சர்வைவர். சோ எல்லாரும் என்னை திட்டுறது சொல்றது எல்லாமே இப்படி பண்ணிக்கிட்டியே இப்படி பண்ணிக்கிட்டியே. நானும் கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் நான் வீட்டை விட்டு வெளியில வராம இருந்தேன். அப்ப என்னை பார்க்க வரவங்களாம் சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னாக்க, ஐயோ நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோமே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தப்புல நம்ம எப்படி வெளியில வர போறோம், இது நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நானும் சோண்டுகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல என்னால முடியல, திரும்ப ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். என்ன அப்படின்னாக்கா, ஆமா நான் பண்ணிக்கிட்டதான், இப்ப நீங்க சொல்றதுனால அது மாறப்போதா அப்படின்னு ஏத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா என்னை கேள்வி கேட்கறவங்க வாயை மூடிக்கிட்டாங்க. சோ அவங்க வந்து அந்த குற்ற உணர்வை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம இன்னமும் வருத்தப்பட்டுட்டே இருக்குன்னு பாக்குறாங்களே ஒழிய நம்மளை யாரும் அதுல இருந்து தூக்கி நிறுத்த மாட்டேன்றாங்க. சோ உண்மை என்னன்னாக்க யாரும் உங்களை தூக்கி நிறுத்த மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கறவங்க யாரும் உங்களை அந்த குற்ற உணர்வுல இந்த கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்கு நீங்க இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, யாரும் வந்து உங்களை தூக்கி நிறுத்த மாட்டாங்க. நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். எப்படி அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா இது நடந்து போச்சு, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு முயற்சி பண்றேன், நான் என்ன மாத்திக்க போறேன், நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்க மன அமைதி முக்கியம். சோ குற்ற உணர்வை பொறுத்த மட்டும் உங்களுக்கு உங்க மன அமைதி முக்கியம். உங்களுக்கு உங்க மன அமைதியை தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையும் இருக்கு. நீங்க தாராளமா நோ சொல்லலாம். உங்களை திரும்ப திரும்ப அந்த குற்ற உணர்வுலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா நோ சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை சொல்லி நம்மள வந்து இப்ப வாய் அடைப்பாங்க. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுவும் லேடிஸா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு கல்யாணம் ஆன பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், ஏதோ ஒரு லைஃப்ல நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த தப்புல இருந்து நம்மள வெளியில கொண்டு வரதுக்கு பதிலா அதையே சொல்லி சொல்லி நம்மளுடைய ஒர்த்த வீணாக்குறவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க. இந்த சொசைட்டிலும் இருக்கிறாங்க, ஃபேமிலிலயும் இருக்கிறாங்க. சோ அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அதனாலதான் நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். நான் அதை சோ அவங்கள எதிர்பார்க்காதீங்க. அவங்க சொன்னாங்கன்னாக்கா ஓப்பனா நோ சொல்ல பழகுங்க இனிமே, ஓகேவா? ஏன்னா தப்பு பண்ணியாச்சு, ஏதோ ஒரு தவறுகளை ஏதோ நடந்து போச்சு, அதுல இருந்து முழுசா வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல இருந்து உங்களை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுல நல்ல பாடம் கத்துக்கிட்டு இனிமே உங்க லைஃப நல்லபடியா ஆக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா யாரும் அத உங்களை ஒரு காரணமா காட்டி உங்க ஒர்த்த சந்தேகப்பட வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது, ஓகேங்களா? சோ நீங்க வெளியில வரணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களால முடியும்.
மத்தவங்களை அந்த குற்ற உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்த நீங்க அனுமதிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இது உங்க தப்பு. நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் அதுல இருந்து வெளியில வர முடியும். நீங்க மட்டும்தான் அதுக்கான பாடத்தை உணர முடியும். மத்தவங்க வந்து சொல்லி காட்டுறவங்க வந்து உங்களை குத்தி காட்டணும், உங்களை ஒரு சிறுமப்படுத்தணும், உங்களை வந்து ஒரு டவுன் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் பேசுவாங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணியும் போயிருப்போம். நம்ம விவரம் தெரியாத காலங்கள்ல நான் அந்த மாதிரி போயிருக்கிறேன் நானு. பட் நான் அதுக்கு வருத்தப்பட்டு இருக்கேன். பட் இப்ப அதுல இருந்து நான் சுத்தமா வெளியில வந்துட்டேன். இப்ப என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என்னோட கடந்த காலத்தை பத்தி என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து என்ன உயர்த்திக்கிட்டேன், நான் என்ன சரி பண்ணிக்கிட்டேன். நான் அந்த கடந்த கால தவறுகள்ல இருந்து மீண்டு இப்போ என் வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு கனவா தெரியற அளவுக்கு நான் இப்போ ஒரு லைஃப் நான் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நான் வந்துட்டேன். என்னால முடிஞ்சது நான் வந்துட்டேன். என்ன போல என்ன நிறைய பேரு இன்னும் அதே குற்ற உணர்வுல. நான் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பேர்ன் சர்வேக்காக தான். ஓகேங்களா? நடந்து போச்சுங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லி நம்மள வந்து நம்ம உடம்பு காயங்களை சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது சொசைட்டில.